ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரியில் சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் தான். அதாவது சப்பாத்தியில் இப்போ உங்களுக்கு வந்து கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த கீரையை சேர்த்துக்கோங்க. இது வந்து இதெல்லாம் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். அதே மாதிரி வெந்தயத்தை ஊற வச்சு முளை கட்டி அதை டெய்லி வெறுவயத்தில் நீங்கள் சாப்பிட்டாலும் சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி கீரை சீசனில் கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. காய வச்ச கசூரி மேத்தி இது இங்கே காட்டுறேன். இதை யூஸ் பண்ணியும் டேப்லா பண்ணலாம். ஃப்ரெஷ் மேத்தி கிடைச்சாலும் இதோட வாசனை திறந்த உடனே வெந்தய வாசனை அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த கீரையை காய வச்சதான் இதுவா? இது வந்து இந்த இன்னும் வாசனையா இருக்கு. வெந்தயம் இருக்குல்ல, சீடு, அதாவது வெந்தயம், அந்த வாசனை அப்படி ஆளை தூக்குது. இதையும் கொஞ்சம் போடணுமா? நேர் விருப்பம், சிவசங்கரி. இதையும் சேர்த்து கொஞ்சம் அதில் போட்டுறேன். நான் வந்து கொஞ்சம் இதோட தான் சேர்த்து போடுவேன். அது இல்லாமல் வெறும் இலை மட்டும் விற்கிறனால ரொம்ப காஸ்ட்லி. ட்ரை இது நீ ரெடி பண்ணி சுக்கா மேத்தி இது நான் ரெடி பண்ணது. கடையில் நல்லா வாங்க மாட்டேன். இதெல்லாம் நானே வாங்கி நிழல் உணர்ந்தெல்லாம் வீட்டிலே காய வச்சுருவேன். வெயிலில் வைக்கக்கூடாது. வெயிலில் வச்சோம்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஓரளவு வெயில் நல்லா அடிக்கும்போது கொஞ்சம் உள்ள ஒரு நல்ல துண்டை உரித்து அதில் காய வச்சுக்கலாம். இது நல்லா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதாவது கான்ஸ்டிபேஷன்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும். இந்த கீரை நல்லா நிறையா சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நறுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நறுக்கியாச்சு. நம்ம வந்து நான் இதில் இந்த ட்ரை இதையும் சேர்த்துக்கிறேன். நான் இதோட சேர்த்து இப்படி ஒரு வாசனை காய வைக்க வந்து அதோடய வாசனையே தெரியும். இதுக்கு நான் ஒரு 2 கப் மாவு எடுத்துக்கிறேன். இன்னொரு கப் 2 கப் மாவு. இப்போ இந்த வெந்தயக்கீரையை நல்லா மனசாக நல்லா சேர்த்துருவோம். ஏன்னா கோதுமை மாவுலையுமே நார்ச்சத்து இருந்தாலுமே கார்போஹைட்ரேட் அதுவும் ஈக்குவலாக இருக்குது. ரைஸுக்கு ஈக்குவலான கார்போஹைட்ரேட் இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி கீரைகள்லாம் சேர்த்து பண்ணலாம். இதில் வந்து வெந்தயக்கீரையை வச்சும் பண்ணலாம். இது குஜராத் டிஷ், குஜராத் ஸ்பெஷல். இது டேப்லா. இந்த டேப்லாவில் வந்து வத்தல் பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி இதெல்லாம் போடுவாங்க. நான் சாம்பார் பொடி தான் போடுவேன். இது வத்தல் பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக சாம்பார் பொடி எவ்வளோ 2 ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி அளவை கூட குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் எனக்கு உரப்பே இருக்காது, மிளகோட உரப்பு தான். இது வந்து மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். நம்ம ஆட்டில் திரிச்சோம்ல அந்த மிளகா பொடி ஒரு குட்டி ஸ்பூன் உரப்புக்காக. ஓகே, கண்ணை பறிக்கிது. ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இதில் வந்து நம்ம கல்லுப்பு போட முடியாது, அதனால நான் வந்து தூளுப்பு சேர்த்துருக்கேன். அதாவது இது இந்துப்பு, ராக் சால்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சொல்கிறேன், அதை வந்து நம்ம டேப்லான்னா ஆக்சுவலாக தேப்லா ஏதோ டெஸ்லா கார் மாதிரி இருக்குது. ஆனால் உடம்புக்கு நல்லது இல்லை. தண்ணி இப்போ விட்டு நம்ம பிசைஞ்சிடலாம். உங்களுக்கு நல்லா தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நிதானமாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓரளவு மேக்ஸிமம் பிசைஞ்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு
நல்லா அழுத்தி ஒன்று போல் பிசைஞ்சிட்டோன்னா காம்போடு தான் நான் அது போட்டிருக்கேன். சாப்பிடும்போது ஒன்றும் நாரெலாம் வராது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லேசாக கொஞ்சோண்டு மேலாப்பில் எண்ணெய் தடவி ஒரு ஜஸ்ட் ஒரு சைட் டிஷ்ஷும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இதுவே நல்லா காரசாரமாக இருக்கும். தச்சி ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு. நம்ம இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சாலும் தப்பு இல்லை. ஊற வச்சு நம்ம இது பண்ணலாம். இதுலேயே எண்ணெய் தடவி இங்கேயும் எண்ணெய் தடவி நம்ம இந்த மாவு துவைக்காமலே நம்ம சப்பாத்தி இடலாம். ஆனால் நான் மாவு எண்ணெய் தடவலை. இதுலேயே மாவை தொட்டே நான் இட்டுக்கிறேன். உங்களுக்கு இட்டுட்டு காட்டுறேன். வாழை மாதிரிலாம் நமக்கு ஷேப் வராது. ஆனால் டேஸ்ட் அதோட சூப்பராக இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை குறைச்சி தீயிலே வச்சனால வாவ், அதே மாதிரி தேவையானதை நம்ம வார்த்து எடுத்துடலாம். இந்த யம்மியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தேப்லா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரெசிபி பிடிச்சதுன்னா ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நந்தினிஸ் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? இந்த முதல்ல பண்ண சப்பாத்தியை அழகாக அந்த 3 விரல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. 3 விரலால் அழகாக பிக்க வந்துடும். வெறுனே சாப்பிட்லாம். ஜஸ்ட் இந்த தயிர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.